நிச்சயமா. அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் சொல்லக்கூடியது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செவ்வாய் அப்படிங்கிறது ஆட்சி அதிபதியா இருக்கு. இங்க சந்திரன் அப்படின்ற கிரகம் நீச்சம். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, கோவம், முன்கோவம் பயங்கரமா வரும். ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கோவம் இருக்கும். அவங்க ரொம்ப ஒரு ட்ரூவான பீப்பிள்ஸ். அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த பொய்யா நடிக்கலாம் தெரியாது. நான் எதா இருந்தாலும் நான் ஓப்பன் புக்குங்க. நான் இப்படிதான் இருப்பேன். அப்படின்ற மாரி இருப்பாங்க. இங்க என்னன்னா, அந்த வளைவு, நெளிவு, சுழிவுன்னு சொல்லுவாங்கல்ல. இதெல்லாம் அவங்களுக்கு சுட்டு போட்டாலும் வராது. ஸோ, அதனால தான் நெறைய பேருக்கு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மேரேஜ் லைஃப்ல ரொம்ப பெரிய இஷ்யூவா கனெக்ட் ஆகுறது யாருன்னா, விருச்சிக ராசிக்காரங்களா இருப்பாங்க. இன்னொன்னு வந்துட்டு, இந்த மாமியார் மருமகன்றது மாரி அம்மா பொண்ணு மருமகளே மாமியார மருமகளா மாறுவாங்க ஓ! பார்த்துருக்கீங்களா? அந்த அளவுக்கு ஒரு வீட்ல சண்ட போடுறது. இந்த பொண்ணு வந்து ஒரு ஆணாதிக்கம் இருக்கக்கூடிய பெண் மாரி இருக்கும். எதுலயுமே வேகம் இருக்கும். துணிச்சலா கொஞ்ச நாள் யோசிச்சு பொறுமையா பண்ண வேணாம்ல. எனக்கு எடுத்தோனே முடிச்சிரணும். ம். அந்த வேகம் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். என்னன்னா, நெறைய பேர்ட்ட கெட்டவங்கன்னு பேர் வாங்குவாங்க. இவங்க வார்த்தைகள வந்து கொஞ்சம் கடுமையா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த கடுமைனா என்னவா இருக்கும் அப்டின்னா, கொஞ்சம் நம்ம டெப்த்தா உள்ள போய் பார்த்தா தெரியும். அவங்க மனசுல எதையுமே வச்சுக்காம வெளிப்படையா பேசுவாங்க. ஆனா எல்லா பார்வையிலும் அது தவறா தெரியும்.